இந்த பாவங்கள் நம்மளை சேராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை அன்றைய தினம் நாம் வழிபடும் பொழுது என்னென்ன செய்யணும்? சனியால் ஏற்படக்கூடிய துன்பம், குருவால் ஏற்படக்கூடிய துன்பம், மற்ற கிரகங்களால் ராகுவோ கேதுவோ யாராக இருப்பினும் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் பிரச்சனையிலிருந்து 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இவையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் அந்த விநாயக பெருமானை வணங்குங்க. எத்துயர் வந்தாலும் அவரை தாண்டி எதுவாக இருந்தாலும் சென்று விடுவோம். முழுவதுமே அந்த கணநாதனை போற்றி போற்றி போற்றி, கணேசாய போற்றி, கணபதையே போற்றி, அந்த சொல்லி வர எந்த சனியாக இருக்கட்டும், நவ கிரகங்களாகட்டும், அஷ்டமா சித்திகளாகட்டும், எதுவுமே நம்மளுக்கு பேடையில் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையே தராது சுவாமி. இந்த துலா ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது விநாயக சதுர்த்தி 7/9/2024 சனிக்கிழமை அன்று அனைத்து தெய்வத்துக்கும் முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக சதுர்த்தி வருது. அன்னைக்கு துளாராசி மற்றும் மீனராசி வரைக்கும், துலாமாகட்டும், விருச்சிகமாகட்டும், தனுசாகட்டும், மகரமாகட்டும், கும்பமாகட்டும், மீனமாகட்டும், இந்த 6 ராசிகாரங்க எவ்வாறு வழிபடலாம், நாம் வழிபட்டால் என்னென்ன பிரச்சனையிலிருந்து நாம் வெளிப்படுவோம். ஏன்னா சனி பகவானால் அதிகப்படியான துன்பத்தை அனுபவித்தவங்களும் இவங்களும் ஒருவர். அதாவது சனி பகவானால் ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களும் இவங்களும் ஒருவர். அதனால தான் சொல்கிறேன், நவ கிரகங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகுவதற்கும், நாம் செய்த பாவங்கள் வினை என்று சொல்லக்கூடிய வினைகள் தெரியாமலோ தெரிஞ்சோ, ஏதோ தெரிஞ்சுதான் மனுஷன் எல்லாம் செய்கிறானா, தெரியாமல் கூட நிறைய செய்யணும். நாம் தெரியாமல் கூட காலை வச்சு மிதிக்கும் போதெல்லாம் எறும்பு கூட செத்துருக்கும். நாம் எதனா ஒரு கல்லை தூக்கி போட்டிருப்போம், அந்த நேரத்தில் ஒரு ஜீவராசி வந்திருக்கும். அந்த பாவங்கள்லாம் நாம் தெரியாதனமாக செஞ்சுருப்போம். ஏதோ வேகமாக வண்டி ஓட்டிருப்போம், அதில் குறுக்கில் எதனா ஒரு ஜீவராசி வந்துட்டுருக்கும், அது அடிபட்டு இறந்துருக்கும். இந்த பாவங்கள் நம்மளை சேராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை அன்றைய தினம் நாம் வழிபடும் பொழுது என்னென்ன செய்யணும்? வாம் விக்னேஸ்வராய நமக. வெள் எருக்கு மாலை எடுத்து நாம் அதாவது வெள்ளெருக்கு மாலையை நாம் அவருக்கு சாற்ற வேண்டும். மண்ணால் பிடித்த விநாயகர் நாமளே கையில் கூட பிடிக்கலாம் சார். மண்ணால் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் எடுத்து அதை நிற்பதர்கள் என்று சொல்லக்கூடிய நவதானியத்தை அதில் மேலே பதிக்கணும். இல்லைன்னா அவர் நவதானியத்தையும் என்பது தான் செல்வங்களே, வேறு எதுவுமே கிடையாது. நவதானியத்தை எடுத்து அவரிடத்துல பக்கத்தில் வச்சுட்டு நவதானியமோ அல்லது அவர் மேலே நம்ம நவதானியத்தை போட்டு நம்ம வழிபடலாம். வெள்ளருக்கு மாலை கொண்டு வழிபடலாம், அருகம்புல் மாலை கொண்டு வழிபடலாம். வில்வ இலை, அதாவது சிவபெருமானுக்கு பறைசாட்டுகின்ற வில்வ இலை, அந்த வில்வ மாலையை எடுத்து நாம் அவருக்கு ஏன்னா இன்றைய தினம் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபட்டதுக்கான சமமான அமைப்பு எதிரான அந்த விநாயக சதுர்த்தியை வழிபட்டாலே போதுமானது. எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுறதுக்கான முழு முதல் என்று சொன்னால் அந்த முழு முதற் கடவுள் விநாயக பெருமானே. அவரை வழிபடாமல் நம்ம எந்த வேலையுமே ஏன்னா அவர் தான் என்ன சொல்லணும்னா முழு முதற் கடவுள் என்றாலே விநாயக பெருமானை தான் குறிக்கும். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அவனை நினைச்சு தான் நம்ம பண்ணணும். நற்காரியங்கள் நடக்க வேணுமா நம்ம வாழ்வில், இந்த விநாயக சதுர்த்தியை பயன்படுத்துங்க. ஐயா, கனிகள் திராட்சை முதல் என்னென்ன கனிகள் இருக்குதோ அனைத்து கனிகளையும் வச்சு படைக்கலாம். வெள்ளு சுண்டல் என்று சொல்கிறோம் இல்லை, மூக்கடலை சுண்டலும் அந்த கொழுக்கட்டை, அவருக்கு பிடித்த உணவு என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டையை நாம் வச்சு வணங்கி வர வழிபட அன்றைய தினம் நாம் சனிக்கிழமை அன்று விநாயக சதுர்த்தி அன்று இந்த துளாராசி முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தெய்வத்தையும் வணங்க வேண்டும். அதனால் நாம் பலம் பெற வேண்டும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விநாயக சதுர்த்தி திசையை பயன்படுத்தும். சனியால் ஏற்படக்கூடிய துன்பம், குருவால் ஏற்படக்கூடிய துன்பம், மற்ற கிரகங்களால் ராகுவோ கேதுவோ யாராக இருப்பினும் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் பிரச்சனையிலிருந்து 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இவையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் அந்த விநாயக பெருமானை வணங்குங்க. எத்துயர் வந்தாலும் அவரை தாண்டி எதுவாக இருந்தாலும் சென்று விடுவோம். அவர் தான் நாம்
ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விநாயகரை வழிபடுவர் எவராக இருப்பினும் அவங்க தொல்லையிலிருந்து அதாவது தொல்லை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு இன்பத்தை அனுபவிப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அரசமரத்து விநாயகனை சுற்றி வர வேற எதுவுமே தேவையில்லை. அரசமரத்து விநாயகரை ஒருவர் வழிபட்டாலே போதும். பிள்ளை பேறு என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம், நவகிரகங்களில் தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகுவாலியும் கேதுவாலியும் செவ்வாயாலம் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும், குருவால் ஏற்படக்கூடிய தோஷம், சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி என்று சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா, இன்றைய தினம் இந்த சனிக்கிழமை அன்றைய தினம் மட்டும் வழிபட 3:33 பிற்பகல் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஐயா. அன்றைய தினம் 3:33, அதாவது 4 மணிக்கு 1/4 மணி நேரம் குறைவாக காணப்படுது. அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. விநாயகப் பெருமானை வழிபடலாம். அன்றைய தினம் சதுர்த்தி, அதுக்கப்புறம் தான் பஞ்சமி திதி வருது. அதனால் அன்றைய தினம் விநாயகப் பெருமானை நெற்பதிர்களாலும் வழிபடலாம், நவதானியத்தாலையும் வழிபடலாம். அதெல்லாம் நவதானியத்தெல்லாம் வழிபட்டால் செல்வங்கள் அதிகமாக சேரும். எல்லருக்கு மாலையை வழிபட்டால் நம்ம துன்பத்தில் உடலில் ஏற்பட்டு வந்த சரும நோய்கள் தொகையற்ற வாழ்வு வாழலாம். அருகம்புல்லால் வழிபட்டனா செல்வங்கள் சேரும். வில்வ இலையால் அர்ச்சனை செய்தனா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், பில்லி சூனியம், இந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதையுமே நம்மளை சாட்டாது. பிரச்சனையே நம்மக்கிட்ட வராது. தும்பப்பூவால் வழிபட்டால் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். செம்பருத்தி பூவால் வழிபட்டிங்கன்னா ரத்தம் சார்ந்த உறவுகளில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் தீரும். அந்த மௌருகம் அந்த சொல்லுவாங்களா, ஆவாரம்பூ என்று சொல்லக்கூடிய அந்த இலைகள் வைத்து நாம் வழிபடலாம். மூலிகை என்று சொல்லக்கூடிய கருவேல மரம் எதுவாக இருக்காலும் அந்த இலைகள்லாம் வச்சு நாம் வழிபடும் போதெல்லாம் எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் நாம் விடுபடுவதையும் நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற காலமாக இந்த தினம் இருக்கும் ஐயா. ஐயா, துளாராசி ஆகட்டும், விருச்சிக ராசி ஆகட்டும், தனுசு ராசி ஆகட்டும், மகர ராசி ஆகட்டும், கும்பராசி ஆகட்டும், மீனராசி ஆகட்டும், இவங்க அனைவருக்கும் இந்த பால் பாயாசம் வைத்து வழிபட, அதாவது அவருக்கு பிடிச்ச ரொம்ப கொழுக்கட்டைக்கு அடுத்ததாக பால் பாயாசம் வணங்கி வர, பால் பாயாசத்தில் அவருக்கு செஞ்சு வணங்கி வர இந்த அகத்திக்கீரை, அந்த அகத்தியர் கீரை என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு அவருக்கு மேலே மாலையாகவோ உதிரி பூவாகவோ நம்ம போட்டு வணங்கி வரணும். ஓம் கணேசாய நமக, ஓம் கணபதையே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் தர்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வர அதை கூட சொல்ல முடியலன்னா ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணபதையே போற்றி, கணேசனே போற்றி, வல்வினை போக்குபவனே போற்றி என்று சொல்லி வர அன்றைய தினம் ஒரு நாள் முழுவதுமே அந்த கணநாதனை போற்றி போற்றி போற்றி, கணேசாய போற்றி, கணபதையே போற்றி, அதை சொல்லி வர எந்த சனியாக இருக்கட்டும், நவ கிரகங்களாகட்டும், அஷ்டமா சித்திகளாகட்டும், எதுவுமே நம்மளுக்கு பேடையில் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையே தராது சுவாமி. பெரிய முன்னேற்ற பாதைக்கு தொழிலாகட்டும், வளர்ச்சி ஆகட்டும், செல்வம் ஆகட்டும், குழந்தை பேராகட்டும், திருமண தோஷங்கள் ஆகட்டும், அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் இதுவும் ஒன்று. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நம்மளுக்கு துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்பத்தை தருவார் அந்த வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான். அந்த விநாயக சதுர்த்தி என்று அவரை வழிபடும் போது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.